பிரேமலதாக்கும் ஒரு சீமானுக்கும் ஒரு ஓபிஎஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை திமுக காரனுக்கு கொடுக்கணும். இன்ன வரைக்கும் அப்டேட் வரைக்கும் இளந்தலைவரை பார்க்கவே முடியல, கட்சிக்காரன் பார்க்கவும் முடியல. பலரும் வேதனைப்படுறான். அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல. யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? தலைவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அறிவாலயத்தில் பிரயோஜனம் எங்களுக்கு இல்லங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாம் பெண் டீம் பாக்குது சொல்றாங்க. பெண் டீம் அதிகாரிகளை போய் பார்க்க முடியுமா? இல்ல பெண் டீம் நிர்வாகிகளை போய் பார்க்க முடியுமா? கட்சிக்காரன் தன்னுடைய நிலையை யார்கிட்ட சொல்லுவான்? தலைவர் இல்லாத நேரத்தில் இளந்தலைவர்கிட்ட தானே சொல்ல முடியும். அந்த இளந்தலைவருக்கு அவர் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. 9 பேரை மட்டும் 9 மாநில துணை செயலராக கூட்டு என்ன நடக்குது, என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு மட்டும் கேட்டா போதுமா? இளந்தலைவர் இன்னைக்கு துணை முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய அடுத்த எதிர்காலம், கட்சியினுடைய என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா? யாரோ ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னா அதை வச்சு உடனே முடிவு பண்ணிடுறீங்க. பல விஷயங்கள் வெளியே வருது. இன்னைக்கு திருப்பூர் ரிசல்ட் வந்துச்சு, ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த வார்டு செயலாளர் கட்சிக்கு உழைச்சவன் எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்த வார்டு செயலாளர் போட்டிருக்காங்க, என்ன செய்யறதுங்கிறான். ஈரோடுல அந்த ஊர் நான் எழுதியிருந்தேன் நேற்று. ஈரோடு மாவட்டத்தில், வடக்கு மாவட்டத்தில் ஒரு கிளை செயலாளருங்க, அவர் கண்டக்டராகவும் இருக்காரு. அவர் பேர் சுரேஷ்குமார் நினைக்கிறேன், சிந்து கே சுரேஷ்குமார் நினைக்கிறேன். அவர் கண்டக்டருங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில அவரை சஸ்பெண்ட் பண்ண, ஏதோ ஒரு நிர்வாக காரணங்களுக்கான ஒரு இடத்துல அவர் மாத்துறாங்க. மாத்த போகும்போது அவர் போய் கட்சியில போய் நம்ம நிர்வாகிகள்ட்ட எல்லாம் சொல்றாரு, எம்பியா இருக்கிறாரு ஆர் ஆசாட்ட சொல்றாரு, எல்லாத்திலையும் சொல்றாரு. சரி நமக்கு வரும் அப்படின்ட்டு அவர் அந்த டிரான்ஸ்பரை ஏத்துக்கிறாம அங்க இருக்காரு. 15 நாள் போல லாசா பேல உட்கார்ந்து இருக்காரு. கடைசி வரைக்கும் அவருடைய டிரான்ஸ்பர் எத்தனையோ பேருடைய கொண்ட மாவட்ட செயலாளர் முதல்ல அத்தனை பேர்கிட்ட போய் அது நடக்கலங்க. ஆனா அங்க உள்ள பன்னாரின்னு எம்எல்ஏ இருக்கான், பவானி தொகுதி எம்எல்ஏ நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த கிளையுடைய தலைவர், அதிமுக தொழிற்சங்கத்துடைய தலைவர் ஒரு பெண்ணை பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை மாறுதல் பண்றாங்க. அவன் பண்ணாரி போக்குவரத்து துறையில போய் பேசி அந்த அதிமுக காரனுக்கு அடுத்த வாரமே மாறுதல் கொண்டு வர்றாங்க. இங்க திமுக காரன் ஒரு மாசமா கஷ்டப்படுறான், அவனை நீங்க மாத்த முடியல அப்படின்னா என்ன இதுக்கு நீங்க அந்த பதவியில உட்கார்ந்திருக்கீங்க? ஒரு அதிமுக காரனால சாதிக்க முடிஞ்சது திமுக சாதிக்க முடியலையாங்க. வேதனையா இருக்குங்க. எல்லாரும் எழுதுவாங்க, இவன் ஏதோ எழுதுறான், வேலை பத்தி எழுதுறான், ராஜவேலை பத்தி எழுதுறான், அப்புறம் போய் சந்திக்கிறான். இல்லங்க, எனக்கு எல்லா நிர்வாகிகளும் இந்த இயக்கம் நல்லா இருக்குங்கிற ஒரே சிந்தனை தாங்க. நெடுஞ்சாலைத்துறையாகவும் பொதுப்பணித்துறையாக இருக்கக்கூடிய மிஸ்டர் வேலு அவருடைய உழைப்பையோ அதையோ நமக்கு எந்த வகையிலையும் குறைச்சி இது பண்ணலாம். சில தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம், அந்த தவறுகளை ஓரளவுக்கு திருத்த முயற்சி பண்றாங்க, ஓரளவுக்கு சரியாச்சு அப்படிங்க போகும்போது நம்ம அதை மறந்துட்டு நம்ம போறோம். அவர் எப்பவுமே திமுக காரன் ஒரே ரத்தம் தாங்க. பிரச்சனையை சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையாங்க, இங்க நடக்குது அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையாங்க. புதுக்கோட்டையில அந்த மாநகர செயலாளரை போட்டீங்க, அவரை ஒன்னே இருக்க விடுங்க எல்லாம் தூக்குங்கன்னு எழுதுனா காசை வாங்கிட்டு போடுறேன்னு ஒருத்தர் சொல்றான். யார் சொல்றா? கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கி ஊரை கொள்ளையடிக்கிறவன் சொல்றான். நான் அதை பத்தி எல்லாம் கேர் பண்றதே இல்லைங்க. இயக்கத்துக்கு என்ன தேவையோ அதை எழுதிக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சின்னவர இளம் தலைவர் இளைஞரணியா வரப்போகும்போது அவர்கிட்ட கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்சது மகேஷ் பொய்யாமொழி. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர் 2019 வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் பழகிட்டு இருக்கேன் மகேஷ் பொய்யாமொழியோட, அமைச்சர் மகேஷ். அன்னைக்கு உள்ள அந்த இது நேத்து போய் அவர் சந்திச்சேன். அன்னைக்கு உள்ள அதே பொன்பு சிரிப்பு, அதே இது இன்னும் இருக்கு. பல மாவள பாக்குறதுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுங்க, இப்பவே நீங்க பாருங்க சர்வேல என்ன சொல்லுது அப்படின்னா, பல சர்வே என்ன சொல்லுது, இந்த இடத்துல தர்மபுரியில ஜெயிக்க முடியாது, தென்காசி பிரச்சனை, திருநெல்வேலி பிரச்சனை, கோயம்புத்தூர் பிரச்சனை, நாமக்கல் பிரச்சனை, திருப்பூர் பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை எப்படி வருது? நிர்வாகிகள் வளர்க்கிற அதே, ஏன்னா அந்த ஏற்கனவே தோல்விக்கு மேல் தோல்வியை கொடுத்த அதே மாவட்ட செயலாளர் தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன் மாத்துறதுக்கு என்ன பிரச்சனை? திருநெல்வேலியில ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டா பிரச்சனைன்னு சொல்றவங்க, கன்னியாகுமரியில ஒரே சமூகம்,
தூத்துக்குடியில ஒரே சமூகம், திருப்பூர்ல ஒரே சமூகம், ஈரோடுல சமூகம், ஆனா திருநெல்வேலியில ஒரே சமூகத்தை போட்டா பிரச்சனைகள் அப்படின்னு வர்றாங்க. நம்ம வந்து அந்த புரோட்டோகால்ங்கிறத வந்து அப்படியே இடத்துக்கு இடம் இதுக்கு சிலர் மாத்திக்கிறாங்க. என்னமோ தலைவர் நினைச்சிட்டு இருக்காரு. பலர் இந்த இயக்கத்தை அவங்களை தாண்டி, அதாவது அவங்களை தூக்கணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, இவங்களை மீறி இவங்களை தாண்டி வேற ஆளு நமக்கு இல்ல, அந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இப்போ எடுத்து பாருங்க, நாமக்கல்ல ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஏதோ ஒரு பைனான்ஸ் கம்பெனியில 3000 ரூபாய்க்கு வேலை பார்த்தாரு, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். இன்னைக்கு எவ்வளவு ஆளுமையா வேலை பார்க்கிறாரு, இவ்வளவு இதமா வேலை பார்க்கிறாரு. எங்க ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் ஒன்றிய செயலாளர் தான் இருந்தாரு. யாருக்குமே அவரை தெரியாதான், போட போகும்போது யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா காதர் பாச்சா வெள்ளச்சாமின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆளுமையுள்ள மாவட்ட செயலாளர் இருக்காரு. சில குறைகள் இருக்கும், நாம அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இன்னக்கும் ஆளுமையுள்ள மாவட்ட செயலாளராக தானே இருக்காரு. அப்படி நீங்க புது ஆளை உருவாக்குங்க. உருவாக்கினா தானே பழக்க முடியும், உருவாக்கத்தானே செய்ய முடியும். இந்த மீட்டிங்னு போடுறத முதல்ல நிறுத்திட்டு யதார்த்தத்துல என்ன செய்ய தேவை இருக்கு, அதே மாதிரி இந்த ரீசெட் பண்ணி இந்த உறுப்பினர் சேர்க்கிறத வழி பண்ணுங்க. இடையில அப்படியே நிக்குது, பல பேர் அப்படியே ஒண்ணு செய்ய முடியாம அப்படியே வச்சிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப அணியை பத்தியோ அதை பத்தியோ சொன்னா சிலருக்கு மன வருத்தப்படும். அதனால சில விஷயங்களை நான் சொல்லாமே விட்டுறேன். இளைஞரணி ஆகட்டும், மத்த அணியை ஆகட்டும், அதை சொல்றதை விட்டுட்டேன், அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன, தலைவர் இளந்தலைவர் இன்னும் சில மாவட்ட செயலாளர் மாற்றி, சில நிர்வாகிகளை மாற்றிட்டு புதிய ரத்தங்களை கொண்டு வந்தா தாங்க நம்ம சாதிக்க முடியும்.